தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனிடம் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. நாட் only to believe in him and also suffer for his sake அப்படின்னு ஆங்கில பைபிளில் சொல்லப்படுகிறது. அதாவது அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசுவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு அதிகாரம் தேவன் கொடுக்காம, அந்த அதிகாரத்தை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக இல்லாமல், அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் தேவன் அருள் பாராட்டி இருக்கிறார். அவர் நிமித்தம் துன்பங்களும் அவர் நிமித்தம் உபத்திரவங்களும் பாடுகளையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அங்கே, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அது கூட நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பங்கு இருக்கிறது. கிறிஸ்து பாடுபட்டார் இல்லையா, அதுபோல் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பாடுபடுவதற்கு அருள் செய்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாடுபட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உபத்திரவும் உண்டு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அந்த பாடுகளுக்கு ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை தான், இந்த காரியங்களை தான் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெற்றது. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், சந்தோஷமாக புறப்பட்டு போயிருக்கிறாங்க. எங்களுக்கு கூட இயேசுவின் நிமித்தம், அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே இருக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் கூட யாருக்காக கஷ்டப்பட்டுட்டேன், கிறிஸ்துவுக்காக கஷ்டப்பட்டேன், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு கூட ஒரு துன்பம் வந்துடுச்சு, என்னை அவமானப்படுத்திட்டாங்க. இப்போ கிறிஸ்துவனிடத்தில் பாடுபடுவதற்கு, கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதற்கு, உபத்திரவப்படுவதற்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவன் அருள் பாராட்டி இருக்கிறார். அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்லுகிறாரு. நம்ம இப்போ தான் வார்ஷம் நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்படுகிறது. பாத்திரர், நானே கஷ்டப்பட்டுட்டேன், நானே கிறிஸ்துவுக்காக ஒரு அவமானத்தை சந்தித்து விட்டேன். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இது உண்டு. அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு இது நிமித்தம் ரொம்ப சந்தோஷமடைகிறார். அதே போல் அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இங்கே யாரை பற்றி சொல்கிறார்னா, பவுலை குறித்து சொல்லுகிறார். சவுலாக இருக்கிற பவுலை குறித்து சொல்லுகிறார். ஏன்னா 9ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, சவுளுடைய மனமாற்றம் அங்கே நிகழ்கிறது. அப்போது அங்கே அனனியா என்ற ஒரு மனிதனிடத்தில் பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது அவர் சொல்கிறாரு, அவன் என் நிமித்தம் பாடுகளை பட வேண்டும் அப்படின்றார். அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அவர்கள் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைப்பதற்கும், இயேசுனுடைய தியாகத்தின் பலியானதை, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பையும் மீட்பையும் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றவர்கள் அவரோட கூட பாடுகளையும் அனுபவிக்கும்படியாக என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறார். அவர்கள் அதற்கும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் அதையும் அனுபவித்து ஆக வேண்டும். அவர்கள் அதுக்குரியவர்களாக இருக்கிறார்கள். எதற்கு அப்படின்னா, பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு. இதெல்லாம் கிறிஸ்துவோடைய ஐக்கியமாக இருப்பதற்கான காரியங்களாக இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவோட கூட பாடுபடுவதற்கும். அப்போ வேதவசனம் இது நமக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லுது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் இதையெல்லாம் உண்டு. ஏன்னா இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் நமக்கு இவன் அருள் செய்திருக்கிறார். நீங்கள் எங்களே கூட பாடுபடுகிறது போல
எங்களோட கூட ஆறுதலும் அடைவீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஏன்னா எங்கள் நிமித்தம் எங்களோட கூட நீங்கள் பாடுபடுறீங்க. கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர்களைப் போல பாடுபடுவதற்கு, அப்போஸ்தலர்கள் எப்படி பாடுகளை துன்பங்களை சகித்தார்களோ அதுபோல் இவர்களும் பாடுகளை அனுபவிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவ நிமித்தம் இந்த அப்போஸ்தலர்கள் பாடுபட்டாங்க. இந்த அப்போஸ்தலர்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைத்தது. அது மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை சந்தித்தாக வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே பாடுகளை அனுபவித்தாக வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கென ஒரு தனியாக ஒரு நாள் கிழமை இப்படிலாம் இருக்கிறதா வேதம் சொல்கிற. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரவங்கள் உண்டு. அதை மாத்திரம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன்னா தேவன் அதையும் கிராண்ட் பண்ணியிருக்கிறார். எப்படி நாம் கிறிஸ்துவனிடத்தில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுனாலே நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல் அவர் நிமித்தமாக கிறிஸ்துவுக்காக பாடுகளும் அனுபவிப்பதற்கு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அதற்கு உரியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த பாடுகள் ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோன்னு வேதவசனம் நமக்கு சொல்லுகிறோம். அப்போ அப்போஸ்தலர்களும் அதை தான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், நாங்களும் என்ன பண்ணிட்டோம், கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவத்தை பட்டுவிட்டோம், நாங்களும் உபத்திரவப்பட்டு இருக்கோம், அதனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்பதை போல் அவர்கள் சொல்லுகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இப்போது படித்தோம் 2 கொரிந்தியர் 1:7 கிறிஸ்தவர்கள் ஆகிய கொரிந்திய பட்டணத்தில் இருக்கிற மக்கள் அவர்களும் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிறதுனால அது ஐக்கியத்திற்கு உள்ளானவர்களாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப அதில் நம்பிக்கையாக இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் பாடுபடுறீங்களோ அதே போல் ஆறுதலையும் நீங்கள் அடைவீங்க. சரி, ஏன் இதெல்லாம் நாம் பண்ணணும்? ஏன் இந்த பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும்? ஏன் இந்த பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இந்த பாடுகளை அனுபவிக்கும்படியாக அனுகிரகம் பாராட்டினார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அனுகிரகம், அருள் ஏன் கொடுத்துருக்கிறாரு? ஏன் அப்படின்னா ரோமருக்கு எழுதினோம் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவோட கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். உங்கள் கையில் பேனா இருக்குன்னா அடிக்கோடிட்டு கிறிஸ்துவோட கூட நாம் மகிமைப்படும்படியாக நம்ம போய் மகிமைப்படணும் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாடுகள் வழியாக தான் என்ன பண்ணார்னா பூர்ணப்படுத்தப்பட்டார். அந்த பாடுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நாம், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் நாம் அவரை போலவே பாடுகள் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி பாடுகள் வழியாக நாம் போவோம் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவரோட கூட மகிமைப்படுவோம். எனக்கு பாடுகள் வேண்டாம், அவரோட மகிமையாக இருக்கணும் அப்படின்னா அது நடக்காது. யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் எடுத்துக்கொண்டாலும் சரி, யாரோட கூட வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரோட கூட பாடுபடுகிறார்களோ அவர்கள் நல்ல நிலைமைக்கு வருகிற பொழுது, அவர்கள் ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற பொழுது கூட சிறிது இவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதமோ அந்த நன்மைகளோ இவர்களும் பெற்றுக்கொள்வாங்க. பாடுபடாதவர்கள் அவர்களோட கூட என்ன பண்ண முடியாது, நன்மையை பெற்றுக்கொள்ள இயலாது. சரி, உதாரணத்துக்கு நம்ம இப்படி சொல்லுவோமே, ஒரு விவசாயி இருக்கிறாங்க. இந்த விவசாயி நிலத்தில் யார் இறங்கி அந்த விவசாயத்தை செய்கிறார்களோ, ஏறு விழுகிறார்களோ, விதை விதைக்கிறார்களோ, தண்ணீர் பாய்ச்சுகிறார்களோ, அல்லது அதற்கான மருந்துகளை தெளிக்கிறார்களோ, அல்லது உரங்களை போட்டு வளர்க்கிறார்களோ, அவர்கள் தான் அதற்கான பலனை அடைய முடியும். வேர்வை சிந்தி உழைத்தால்தான் அதற்கான பங்கை அடைய முடியும். உழைப்பு இல்லை பலன் கிடைக்கும் அப்படின்னா இன்றைக்கி மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. உழைப்புலாம் வேண்டாம், கஷ்டப்படக்கூடாது, ஆனால் என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். விவசாயம் பண்ணாமல் எதுவுமே செய்யாமல் அறுவடை நேரங்களில் கூட அறுவடை கூட செய்யாமல் உட்காண்டே இருந்தால் அந்த அறுவடை வீணாக தான் போய்விடும். அப்போ போய் இறங்கி பாடுபட்டால்தான் அதற்கான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே விஷயம்தான் இங்கே நமக்காக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவோட கூட பாடுபட்டால் அவரோட கூட மகிமைப்படுவோம். அப்போ இதெல்லாம் யாருக்காகனா நமக்காக.
நமக்காக வேதம் இதை சொல்லுகிறது. அப்போ பாடுகள் அவசியம், துன்பங்கள் அவசியம், உபத்திரவங்கள் அவசியம். இவையெல்லாம் கிறிஸ்துவோட கூட நம்ம ஐக்கியமாக இருப்பதற்கும் கிறிஸ்துவோட கூட மகிமைப்படுவதற்கும் ஏதுவாக இருக்கிறது. அப்போ நம்ம மகிமைப்படணுமா இல்லையா? நல்லா இருக்கணுமா இல்லையா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? தேவனோட கூட அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவோட கூட பாடுகளையும் அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால் தான் மகிமைப்படுவோம். இந்த மாதிரி வாசிக்கிறேன், கவனிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவ கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ பாடுபடனா அப்படி ஆகாது. கிறிஸ்துவோட கூட மகிமைப்பட இயலாது, கிறிஸ்துவோட கூட இருக்க முடியாது. அப்போ பாடுகள் ரொம்ப அவசியமான இதாக வேதவசனம் சொல்லுகிற மிக முக்கியமான காரணங்கள். அப்போ ஏன் உபத்திரவப்படணும்? ஏன் பாடுகளை அனுபவிக்கணும்? ஏன் துன்பங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும்? ஏன் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் நமக்கு வருகிறது அப்படின்னா, நாம் மகிமைப்படும்படியாக இந்த காரியங்கள் யாவும் வருகிறது. இதை ஒரு விஷயத்தை தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்படுகிறது. சங்கீத புத்தகத்தில் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாய் இருக்கும். நிறைய இருக்கும். நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வரலாம். உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். என்ன வந்தாலும் சரி, இதெல்லாம் கிறிஸ்துவோட கூட ஐக்கியமாக இருப்பதற்கும் அவரோட கூட மகிமைப்படுவதற்கும் ஏதுவான விஷயமாகவே இருக்கிறது. நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை முறையாக படிக்க விருப்பமா? வேத பாடங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள பைபிள் ஸ்டடி என டைப் செய்து 9962154036 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.